நாம் அனைவரும் இங்கே கூடியிருப்பது நம்முடைய தம்பி உங்களுக்காக ஏற்கனவே பல திட்டங்களை இந்த தொகுதியிலே கொண்டு வந்திருக்கின்ற அசன் மௌலானா அவர்களுக்கு மீண்டும் வேளச்சேரி தொகுதியிலே நீங்கள் வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து பயணிக்கின்ற அருமையான உறவை கொண்டது. நம்முடைய உறவு அந்த பேரியக்கத்தோடு கொள்கை ரீதியாக ஒன்றுபட்ட உறவு. அப்படி பார்க்கும் பொழுது காந்திஜி அன்றைக்கு தண்டியிலே எடுத்த ஒரு பிடி உப்பு அவரை மகாத்மா ஆக்கியது. பட்டேல் சர்தோலியிலே எடுத்த அந்த மாபெரும் போராட்டம் என்பது வெறும் பட்டேலை சர்தார் பட்டேல் ஆக்கியது. இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தை எடுத்து இந்தியா முழுவதிலும் குரல் கொடுக்கின்ற அகில இந்திய தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட ஜோடோ இந்தியா யாத்திரை என்பது அவரை அகில இந்திய அளவிலே மிகச்சிறந்த தலைவராக்கி இருக்கின்றது. அவரோடு இணைந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அருமையான கூட்டணியை இணைத்து ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கின்றார். அன்பிற்குரிய வேளச்சேரி பெருமக்களே, சொல்லுவதெல்லாம் இரண்டு கருத்துக்கள் தான். ஏன் அசன் மௌலானா அவர்களை நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், ஒன்று, அவர் இந்த தொகுதிக்கு செய்திருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு சில விஷயங்களை ஒரு சோறு பதமாக நான் கோடிட்டு காட்டுகின்றேன். அடையாறிலே உங்களுக்கென்று ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தை கொண்டு வந்திருக்கின்றார், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ். 730 கோடியிலே புதைவட மின்பாதை கேபிள் எல்லாம் அண்டர் கிரவுண்டா போறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. 1 கோடி மதிப்பில் எலியட்ஸ் கடற்கரையில் மீன் அங்காடி கொண்டு வந்திருக்கின்றார். இந்த திருவான்மியூரிலே இருக்கின்ற புதிய பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்திற்கான பணிகள் நடைபெறுவதற்கான தொடக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். உங்களுக்கு என்று 6 புதிய ரேஷன் ஷாப், 6 புதிய பம்பிங் ஸ்டேஷன்ஸ், சுமார் 376 கோடி மதிப்பில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் அமைப்பு. நம்ம பெசன்ட் நகர்ல அனைவரும் ஆரோக்கியமாக நடந்து செல்வதற்கு உரிய வாக்கிங் பாத் கொண்டு வந்தது உங்களுடைய சட்டமன்ற அமைச்சர் தான், நம்முடைய உறுப்பினர் தான், நம்முடைய முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர். தன்னுடைய நிதியிலே இருந்து 56 ஸ்மார்ட் கிளாஸஸ் வகுப்பிற்கு அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்க்குரிய உதவிகளை செய்திருக்கின்றார். நம்முடைய வேளச்சேரி இரட்டை மேம்பாலம் அவருடைய முழு முயற்சியில் வந்ததுதான். 40 பேருந்து நிழற்குடைகளை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் இந்த வேளச்சேரி தொகுதியிலே மட்டும் 330 கோடி ரூபாய்க்கு மழை நீர் வடிகால் தொடங்குவதற்கான அந்த தொடக்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார். உட்புற தாச்சோலைகள் 50 கோடி, பள்ளிக்கூட பணிகளுக்கு 20 கோடி, குளங்கள் சீரமைப்புக்கு 2 கோடி என்று தன்னுடைய நிதியை சீராக செலவழித்திருக்கின்றார். மிக முக்கியமாக இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா எது வெல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டிருக்கின்றார். ஒன்றை சுட்டுவேன், அந்த எதிர் அணியில் அடிமையாக இருக்கின்ற அதிமுக அணியில் இதுவரைக்கும் ஒரே ஒரு முஸ்லிம் வேட்பாளர் தான். மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை, கிறிஸ்தவர்களை அச்சத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பிஜேபியோடு அவர்கள் கூட்டு சேர்ந்தவுடன் ஒரு முஸ்லிம் வேட்பாளர். ஆனால் நம்முடைய கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 4, IUML 2, மாமக 2, மாஜக 1, STBI 1, காங்கிரஸ் பேரியக்கம் 2, VCK 1 என்று 13 இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், நம்முடைய மக்களுக்கு என்று உரியவற்றை, அதிலும் மைனாரிட்டிஸ் என்று ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கு தொடர்ச்சியாக அரணாக இருப்பது நம்முடைய கூட்டணி தான். அந்த வகையிலே அசன் மௌலாவினுடைய வெற்றி என்பது இந்த மண்ணில் பிஜேபி கால் ஊன்றக்கூடாது என்று நாம் சபதம் எடுத்திருப்பதற்கான வெற்றி. அவர் இங்கே வெற்றி பெற்றால்தான் நம்முடைய தமிழ்நாடு அணி டெல்லி அணியை படிப்படியாக வீழ்த்தும் என்பதற்கான முதலடியை நாம் தொடக்கமாக எடுத்து வைக்க முடியும். ஒரு பழகுவதற்கு இனிமையான சட்டமன்ற உறுப்பினர், உங்களில் ஒருவராக இருப்பவர்,
அவர் தொகுதிக்கு செய்த பணிகளையும் உங்களிடையே நான் இன்றைக்கு சுட்டிக்காட்டி பேசி இருக்கின்றேன். மீண்டும் அவருக்கு நீங்கள் வாய்ப்பளித்தால் மென்மேலும் இந்த வேளச்சேரி தொகுதியை மெருகேற்றுவதற்கு அவருடைய உழைப்பை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நாமும் காங்கிரஸ் பேரியக்கமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் இணைந்து எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய மாபெரும் எதிரி பாஜக. அதற்கு அடிமையாக இன்றைக்கு இணைந்திருக்கின்ற அதிமுக. இருவருடைய அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இடம் கூட கிடைக்க கூடாது. எல்லா இடங்களிலும் உதயசூரியனும் கை சின்னமும் நம்முடைய தோழமை கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த சமயத்திலே நாம் சபதமாக உறுதியேற்போம். நம்முடைய அன்பு வேட்பாளர், உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கின்ற அன்பு தம்பி அசன் மௌலானா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், கை சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி.